அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனில் அல் அஹில்லாஹு யௌம இதின் பஅதுஹும் லிபஅதின் அது, நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்நாளில் மிக பெரும் பகைவர்களாக ஆகுவார்கள் என்பதாக இறைவன் கூறுகிறான். இல்லல் முத்தகீன் என்பதாக கூறுகிறான். யார் இறைவனை அஞ்சி இறைவனுக்காக யார் நட்பு கொள்கிறார்களோ அவர்களை தவிர. இறைவனுக்காக நட்பு கொள்ளுதல் என்றால் இந்த மனிதரும் அந்த மனிதரும் அவர் இவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்பவராகவும் அவர் இவரை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்பவராகவும் இருக்க வேண்டும். இப்பேர் பெற்ற நட்பு மட்டும்தான் உலகில் ஜெயிக்கக்கூடியதாகவும் நிலைத்திருக்கக்கூடியதாகவும் மறுமையில் வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கிறது. இன்றைய காலத்தில் நட்பு என்ற பெயரில் பெற்றோர்களை பின்தள்ளிவிட்டு நட்பு என்ற பெயரில் நண்பர்களை எல்லா ஆலோசனையிலும் அவர்களை முன்னிறுத்தி செயல்படுவது என்பது ஆக மோசமான விஷயமாக இருக்கிறது. ஆகவே நட்பு என்பது பெற்றோர்களை விட முந்தையது அல்ல. பெற்றோர்கள்தான் நாம் முதலில் மதிப்பு தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நட்பு என்பது அதற்கு பிறகுதான். அந்த நட்பு என்பதும் நல்ல நட்பாக அமைவதற்கு இறைவன் நமக்கு அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.